உங்களை நாங்க பல முறை ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்திருக்கோம். முதல் முறையா எரிச்சல் வர அளவுக்கு பண்றீங்களோன்னு தோணுது. பிகாஸ் வந்து எல்லாரும் உங்களுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் வந்து இல்ல அப்படி கிடையாது, இது ஃபேக்கு. அதுக்கப்புறம் வந்து சங்கீதா மேம் மேல ஒரு பழிய போடுறது, இந்த மாதிரி எனக்கே ஒப்பாத சில விஷயங்களை உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க எப்படி இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும்? அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ ஒரு வாரம் கூட ஆகல, இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு, இல்ல இது உண்மையே கூட உங்களுக்காக வந்திருக்கு. அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது இதை யார் ஒத்துப்பாங்க? உண்மையாவே உங்க ஃபேன்ஸா இருக்கிறவங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து கரெக்டே கிடையாது. எந்த வகையிலுமே சீட்டிங் வந்து ஒரு சரியான விஷயமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நான் இப்பவுமே நிறைய பேரை பாக்குறேன், எல்லாரும் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நான் விஜய் அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி பழகக்கூடாதா, ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா. எப்படி அவங்களுக்கு அவங்க உண்மையாவே ஃபேன்ஸ் தானான்னு தோணுது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். இது நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன். இப்பயும் நான் அதே பாயிண்ட்ல தான் நிக்கிறேன். தப்பு நீங்க பண்ணாலும் நான் தப்புன்ற சைட்ல தான் நிப்பேன். உங்களுடைய கொள்கைகளை தான் நான் பார்க்கணும் இப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தவதான் இப்போ வந்து ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டியது இருக்கு. எல்லாருமே சொல்ற மாதிரி பர்சனல் லைஃப்ல இவ்வளோ ஹார்ட் ரோத்தா இருக்கிற ஒருத்தரால பொது வாழ்க்கையில மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்களோ அப்படின்னு தோணுது. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி பல பேர் வந்து ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு ஒரு ஸ்டெப் பேக் நின்று யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா பண்ணலாம், அது உங்களோட பர்சனல் லைஃப் தான். இப்பயும் நான் அதுதான் சொல்றேன். ஆனா உங்களுக்காக இத்தனை பேர் நிக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு இருக்குல்ல. சோ உங்க பர்சனல் லைஃப்லயே இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது நீங்க எங்களை பத்தி யோசிக்கல அப்படின்னா நாளைக்கு நீங்க பாலிடிக்ஸ்ல வந்துட்டு எங்களை பத்தி யோசிப்பீங்களா? இதே விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையும் அன்னைக்கு உங்களுடைய செல்ஃபிஷான ஒரு மோட்டோக்காக நீங்க ஆதரவு எடுத்துப்பீங்களா? அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து லாஸ்ட் டைம் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அப்ப இருந்த அந்த மைண்ட் செட் படி நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்கலாம் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது குவைட் இம்ப்ரெஸ்ட், அதனால நான் பண்ணேன். இந்த வாட்டி நீங்க பண்றது ஓகே, அவங்க அவ்வளவு பேசுனாங்க, ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை காணோம், ஓடி ஓடி போனாங்க, அதுக்கப்புறம் ஓடலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கெல்லாம். சோ இப்போ நீங்க பேசுறீங்க, பட் நாளைக்கு நீங்க என்னவா இருப்பீங்க அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு டவுட் வர அளவுக்கு யோசிக்க வைக்குது. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க எடுத்து வைக்கிறத வச்சுதான் உங்களுடைய ரிசல்ட்ஸுமே அது வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இதோட நின்றுடுச்சு அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை நாங்க இப்படிதான் கண்டினியூ பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து இதேதான் போவோம், என்னோட சீட்டிங்கை நியாயப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்லயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா I don't know.